வெறும் ₹1 செலவு பண்ணி தான் நம்ம இந்த அறுவடை எடுத்திருக்கோம். அது என்னன்றத உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன். இந்த தென்னை மரம் பாத்தீங்களா, ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம ஒரு குழியை தோண்டி வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாப்போம். இதோ பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு குழியை எடுத்து நான் வேணும்னா இதை உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். காட்டுப்பன்றி வராது, குரங்கு வராது, எலி தொல்லை கூட இருக்காது, அணில் தொல்லை இருக்காது, செம்பஞ்சல்லி கொம்பஞ்சல்லி தென்னம்பூவை தாக்காது. தென்னை மரம் பிரச்சனை இல்லாம வளரும். இதுல இருந்து வர காயை நீங்க எந்த லேப்ல வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நம்ம போய் பார்ப்போம். சாதாரணமா இந்த ஹோமியோ மருந்து 1-2 போட்டாலே இவ்வளோ விளைச்சல் கிடைக்கும்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சந்தோஷம்னா வணக்கம். ஹாய்ப்பா, வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம்? கோயம்புத்தூர் வந்திருக்கோம்பா. ஒரு கொலையில இவ்வளோ காயா? ஆமாப்பா, நார்மலை விட ஜாஸ்தியா தான் இருக்கும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 30-40 காய் இருக்கும். ஒரு கொலையிலேவா? வெறும் ₹1 தான். அத பத்தின விழிப்புணர்வு தான் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போறோம். இத முதல்ல கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா வெயிட்டா இருக்கும். பாத்து சந்தோஷம்னா இப்படிதான். இது 2 பேர் நினைச்சா கூட ஈஸியா எடுத்துட்டு போக முடியாது. நம்ம இப்ப கோயம்புத்தூர் தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற தென்னை மரம் எல்லாம் அழிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. எப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு இளநீருக்காக கடைக்கு போய் ₹50 கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ₹50. அதனால அதுக்கான விடையை தேடி தான் இங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 68 இளநீர் இருக்கும், இது ரெண்டையும் சேர்த்தா. ஆனா தயாரிக்க தேவைப்பட்டது வெறும் ₹1 தான். வெறும் ₹1 வச்சுதான் நம்ம இவ்வளவு விளைச்சல் எடுத்திருக்கோம். ₹1 கொடுத்தா எப்படி இவ்வளவு விளைச்சல் கிடைக்கும்? தென்னை மரம் வேர் இருக்குல்ல, இந்த ₹1 பொருளை மாட்டி விட்டனா இதே மாதிரி விளைச்சல் கிடைக்கும். நம்ம இப்ப ஒரு குழிய தோண்டி இதோட வேர்ல எப்படி இதை கட்டுறதுன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோ பாருங்க, கிளியரா மண்ணை எல்லாம் தோண்டியாச்சு. அடுத்ததா நம்ம என்ன பண்ண வரோம்னா, இந்த இடத்த நல்லா கட் பண்ணிக்கலாம். இங்கதான் கட் பண்ணணும். சோ கட் பண்ணலாம். இது போதுமா? ஓகே, கட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கோமியோ அக்ரோ கேரை 1 லிட்டர் தண்ணியில 50 கேப்யூஸ் போடணும். 1 லிட்டர் தண்ணியில 50 டேப்லெட் இதுக்குள்ள போடணும். 50 டேப்லெட் எண்ணி எடுத்துக்கிறேன். இதுல 50 டேப்லெட் இருக்கு. இதை அப்படியே தண்ணிக்குள்ள போடுறேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தேவை இந்த ஒரு தென்னை மரத்துக்கு 250 ml போதும். இதை நம்ம 4 தென்னை மரத்துக்கு ஊத்தலாம். 50 டேப்லெட் வச்சு 4 மரமா? ஆமா. நீங்க பண்ண வேண்டியது, முதல்ல இந்த மாதிரி ஒரு குழியை தோண்டி இவ்வளவு தூரம் வேற கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு குழியை தோண்டி அப்புறம் பிளாஸ்டிக் கவரை இப்படி வைங்க, இந்த மாதிரி. சரிங்களா? அப்புறமா இதுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ண தண்ணிய அப்புறமா அந்த வேறு தண்ணியில தொடுற மாதிரி வைக்கணும். வேறு தண்ணியில மூழ்கி இருக்கணும். அப்புறம் இதை நல்லா டைட்டா கட்டி வைங்க. அப்புறம் மண்ணை இதே மாதிரி போட்டு மூடிடுங்க. சார், நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம்ல, அப்படின்னா இதுல நிறைய காய் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இதுல நல்ல காய் வளருங்கிறத தாண்டி இந்த காயை வேற எந்த பிராணிகளும் சாப்பிடாது. எலி சாப்பிடாது, அணில் சாப்பிடாது, வேற எந்த பூச்சிகளும் வராது. அது மட்டும் இல்ல, செம்பஞ்சல்லி கொம்பஞ்சல்லி வேற எதுவுமே இதை தாக்காது. மரம் பட்டும் போகாது. ஒரு விதத்துல பார்த்தா தென்னை மர விவசாயத்தை நமக்கு திரும்பி கொண்டு வர ஒரு முக்கியமான பொருள் தான் இந்த ஹோமியோ அக்ரோ கேர் டேப்லெட்ஸ். நம்ம பேசுறதை விடுங்க, இதை யூஸ் பண்ண விவசாயிகளோட கருத்தையே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் தான் இதை ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ணா, இந்த ப்ராடக்ட்டை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன? நான் தமிழ்ல தான் பேசுறேன். தமிழ்லேயே சொல்லுங்கண்ணா. எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்ததுங்க. வண்டு, அப்புறம் எலி, இந்த தொந்தரவுலாம் இருந்தது. இதை பயன்படுத்தும் போது யானை பனியெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. நான் அந்த லெவலுக்கு போகல. எனக்கு தலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனையை பார்க்குறதுக்கு தான் சரியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், இதை யூஸ் பண்ணேன். எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இருந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக் பேஷண்டாக இருந்தது. பயன்படுத்துனதுக்கு அப்புறம் அது செழிப்பாக இருக்குது. டெய்லி வந்து அந்த மரத்தை பார்க்கறதுலேயே எனக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பான இதுதானே நம்மளுக்கும் வேணும். 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த தோட்டம் எப்படி இருந்ததோ, இதை யூஸ் பண்ண அப்புறம் அது மொத்தமா மாறிடுச்சு. இது ஒன்றும் சின்ன தோட்டம் இல்ல, ஏக்கர் கணக்கில் இருக்கு. வாழை மரம் பாத்தீங்களா எவ்வளவு விளைச்சல் வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். இங்க இந்த மாதிரி 100 வாழை மரம் இருக்கு. அதை விட ஜாஸ்தின்னு சொல்லலாம். எல்லாத்தோடையும் சைஸ் பாருங்களேன். பழம் எல்லாம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இந்த சைட்ல இருக்கிற பழம் எல்லாம் பழுத்து இருக்கு. ஆமா, பழுத்து இருக்குல்ல, பாருங்க. இது பழுத்து இருக்கு. இங்கேயே இருக்கு. ஒரு பழத்தை விட இன்னொரு பழம் பெருசா இருக்குங்க. எல்லா மரத்திலையும் விளைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு. கேரளால இருக்கிற ஜனங்களும் இந்த தியரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விளைச்சல் கிடைச்சா எப்படி இருக்கும். அவ்வளவு காசு செலவு இல்லாம நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அதை பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ற இந்த அண்ணங்கிட்டே நம்ம ப்ராடக்டோட கருத்தை கேட்டு பார்ப்போம். நல்லா இருக்குங்க, நல்லா யூஸ் பண்ணிருக்கோம். வாழைக்கால் 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போ நிலக்கடலை கூட இப்ப 2 மாசமா அதே யூஸ் பண்ணிட்டு தென்னை மரமும் வாழையும் மட்டும் இல்ல, நிலக்கடலைக்கும் யூஸ் பண்றாரு. நிலக்கடலை மட்டும் இல்லாம எல்லா காய்கறிக்கும் நீங்க யூஸ் பண்றீங்க. எல்லாம் உபயோகிக்கிறோம். வாழை மரம் எல்லாம் பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு சார். நான் நிறைய பேர் தோட்டத்தை கூட்டு வந்து காட்டியிருக்கேன். இந்த மாதிரி பயன்படுத்தினா இந்த மாதிரி ஈல்டு வரும்னு சொல்லி காட்டியிருக்கேன். இதே மாதிரி இங்க 2 மாசமா இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தென்னை மரம் மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான கீரை, சேம்பங்கிழங்கு, அதே மாதிரியே வாழைக்கு, அதே மாதிரி எல்லா காய்கறிக்கும் இந்த டேப்லெட்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம். ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கு. இதை நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணவங்க கிட்ட கூட நீங்க கேட்டு பார்க்கலாம். நீங்க இந்த தண்ணிய எங்கெல்லாம் தெளிக்கிறீங்களோ அங்க காட்டுப்பன்றி வராது, குரங்கு தொல்லை இருக்காது, எலி வராது. உண்மையிலேயே இது ஒரு அதிசயங்க சார். இது பக்கத்துல யானை கூட வராதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுக்குள்ளார கெமிக்கல் இல்லாமையா இருக்கும்? நாங்க இதுல எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ஹோமியோபதி மருந்துக்குண்டான பொருட்கள் மட்டும்தான் இதுல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் இத சாப்பிட்டு கூட காமிக்கிறேன். நாங்க விவசாயிங்க கிட்ட தெளிவா சொல்லியிருக்கோம். இத பிளான்ட்டுக்கு உண்டான சப்ளிமெண்டா மட்டும்தான் நாங்க இதை தயாரிச்சிருக்கோம். அதுக்குன்னு வீட்டுல யாருக்காவது ஜுரம் வந்தா இதை எடுத்து கொடுத்துறாதீங்கன்னு நாங்க சொல்லி. இந்த வீடியோல அவர் சாப்பிடுறாருன்னு நீங்க சாப்பிடாதீங்க. ஆனா இதுக்குள்ள விஷம் இல்லைன்றதுதான். ஏன்னா இது நம்ம சாப்பிடுற சாப்பாடு மாதிரி எல்லாம் இல்ல, மரங்களை செடிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள். அதனால சாப்பிடாதீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கூட கேட்டீங்கல்ல, இதுல கெமிக்கல் இருக்கிறதுனாலதான் யானை வரமாட்டீங்கதான்னு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நாம இப்ப மரவள்ளி கிழங்கு விவசாயம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அதை எலி கடிச்சு சாப்பிட்டா அந்த மரவள்ளி கிழங்க நாம சமைச்சு சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? கசப்பா இருக்கும்ல. அது எதனால கசப்பா இருக்கு? அதை எலி கடிக்கிறப்ப தன்னை அதை காப்பாத்திக்கிறதுக்காக அது ஒரு விதமான கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. மறுபடியும் எலி வந்து அந்த மரவள்ளி கிழங்க சாப்பிடாது. எந்த ஒரு செடி கொடிகளும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். நாம இதை செடிகளுக்கு கொடுக்கறதும் காய்கறிகளா இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்றதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்கு. நாம உடலுக்கு மருந்து சாப்பிடறதா இருந்தாலும் ஒரு கணக்கோட தானே சாப்பிடுறோம். அதனால இதை கணக்கோட யூஸ் பண்ணா இந்த பெஸ்ட் கிட்ட இருந்து நமக்கு விடுவும் கிடைக்கும். ஹெவி மெட்டல்ஸ் இல்லாத, விஷம் இல்லாத ஆரோக்கியமான உணவை நாம சாப்பிட முடியும். இதை யூஸ் பண்ண மரவள்ளி கிழங்கு நாம சாப்பிட்டா அது நமக்கு டேஸ்டா இருக்கும். ஆனா எலிக்கு அது கசப்பா இருக்கும். இதோ பாருங்க, ஹைவேயோட ஃப்ரண்ட்லயே தான், நேஷனல் ஹைவே ஃப்ரண்ட்லயே தான் கம்பெனி. நம்ம பார்த்ததெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதோ பாருங்க, கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இருக்கும். வாங்க கம்பெனி உள்ள போலாம். அப்புறம் இதை மேனுஃபேக்சர் பண்றது எப்படின்றதும் போய் பார்ப்போம். வாங்க, இதுதாங்க கம்பெனி. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாருங்க, நம்ம விவசாயிகளுக்காக 29 ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் விதவிதமா. மண்ணுக்கு தேவையானது, செடிக்கு மேல ஸ்ப்ரே பண்ண, இலைக்கு மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 29 ப்ராடக்ட் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சாதாரணமான ஹோமியோ மாத்திரை 1-2 போடுறதுல இவ்வளோ விளைச்சல் கிடைக்கும்னு சொல்றத நாங்க எப்படி நம்புறது? சந்தோஷ், இதோட பேரை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். இதுல 40 விதமான மருந்துகளை தான் அவரு 35 வருஷமா டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்பெசிபிக்கான செடிகளுக்கும், தென்னை மரத்துக்கானதுக்கும், சின்ன செடிகளுக்கும், காய்கறிகளுக்கும் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிருக்காரு. 40 வெரைட்டியா? ஆமா, நீங்களே படிச்சு பாருங்களேன். ஆமா, அவர் சொல்றது உண்மைதான். இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேரு, 40 பாட்டிலுக்கும் 40 பேர் எழுதியிருக்காங்க. இந்த 40ம் ஒன்னு சேர்றப்பதான் இந்த பாட்டில்ல இருக்கிற மருந்து தயாராகுது. இந்த 40 மருந்துகளும் ஒன்னு சேர்றப்பதான் அந்த செடிகளுக்கு நாம முழு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். கண்டிப்பா கேரளாவிலயும் இதே மாதிரி நம்ம மரத்துல கட்டி வச்சு தென்னை மரத்துல இருந்து விளைச்சல் எடுக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்து உங்ககிட்ட இதெல்லாமே சொல்றேன்.